என்ன பாரதி எதுவும் பேசாம இருக்க? ஏதா என்ன அத்தா நீ ஒன்னும் புரியாதவளா இருக்க? அவன் சந்தோஷத்துல வாயடிச்சு போய் நிக்கிறான்னு நினைக்கிறேன். அது தெரியாம பேசிட்டு இருக்கிற நீயே. பாரதி அக்கா, ஆதி என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே? என் அம்மாக்கு ஓகே தான். என்னம்மா? இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. சிஸ்டர், என்ன இப்போவே முகத்துல கல்யாண காலம் வந்த மாதிரி இருக்க? சரி வா சாப்பிடலாம். சிஸ்டர் சிஸ்டர் எங்க இப்போவே இப்படி வைக்கப்பட்ட? அப்படி கல்யாணத்துக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க. ஏதா உள்ள டைரியில நம்ம ஜோசியர் நம்பர் இருக்கு, போய் எடுத்துட்டு வாத்தா. சரிங்க. என்ன ஆண்டாளு, நம்மள டெபாசிட் போக வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்படி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க போல இருக்க. இப்படி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தா எப்படி ஓட்டு வாங்கி ஜெயிக்க போறீங்க? ஒப்பண்ட சொல்லு. எப்படி வேலை பாக்குறோங்கிறது முக்கியம் இல்ல, என்ன வேலை பாக்குறோங்கிறது தான் முக்கியம். என் வேலை என்னன்னு எலெக்ஷன்ல தான் தெரியும். இந்தாங்க. கொடுத்தா ஏங்க, நான் உன்னை சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? அது நீ சொல்றத பொறுத்து இருக்கு. இல்லங்க, அடுத்த வீட்டு பொண்ணுங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறீங்க, ஆனா உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன் அவன் நல்லா தான் இருக்காவா? இதுக்கு பேரு நல்லா இருக்கிறதா? நீங்க மட்டும் பொண்டாட்டி கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்க பொண்ணு அப்படி இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்களா? ஏய், இப்ப என்ன சொல்ல வர நீயே? இப்பதானே ஆண்டாலே மனசு மாறி மாப்பிள்ள கூட வாழ ஆரம்பிச்சான், ஆனா அதுக்குள்ள அவங்கள சண்டை போட்டு பிரிச்சுட்டீங்க. ஏய், நான் என்ன பண்ண? அவங்க 2 பேரும் சண்டை போட்டதுக்கு நான் எப்படி காரணமாவேன்? சும்மா ஏதாச்சும் பேசாதீங்க. நீங்க என்ன பண்ணீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒண்ணும் உங்க மக இல்ல, உங்க பொண்டாட்டி. ஏன் தமிழ் இத போய் எல்லார்கிட்டயும் சொன்ன? ஏம்மா? திரும்பவும் எதுக்கடி கல்யாணம் பண்ணணும்? அம்மா, திரும்ப பண்ணாலும் ஜாலியா தாம்மா இருக்கும். எனக்கும் புது ட்ரெஸ் எடுத்து தருவாங்க, உனக்கும் புது ட்ரெஸ்லாம் எடுத்து தருவாங்க. ஆதியப்பா, நீ, நான் 3 பேரும் ஒரே வீட்ல இருப்போம். அப்ப ஜாலியா தானே இருக்கும். அதெல்லாம் சரிதான் தமிழ், ஆனா நான் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொன்னேன்ல. கொஞ்ச நாள்னு சொல்லி நீ நிறைய நாள் தள்ளி போட்டுட்டே இருக்க. இல்லடி, நான் அதுக்காக சொல்லல. இப்போ எனக்கு கொஞ்சம் டைம். தமிழ் வா, நம்ம போய் ஆதி அண்ணனை கூட்டிட்டு வரலாம் வா. அவரை எதுக்கு இப்ப கூப்பிட போறீங்க? அப்பாதான் தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. அத்தை வாங்க நம்ம போலாம். அதே தமிழ் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டா, அதனாலதான் நாங்க பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். தமிழ் என்ன சொன்னா நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஆதி, எங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரியாத மாதிரி நீ நடிக்காத. ஐயோ அம்மா, நீங்க ஆக்சுவலி என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. சரிப்பா,
உனக்கு புரியாமலேயே இருக்கட்டும். ஆனா அம்புட்டும் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நியாயமா நீயும் பாரதியும் எங்ககிட்ட தான் முதல்ல சொல்லியிருக்கணும். பரவாயில்ல, எது எப்படியோ நடக்கிறது நல்லா இருந்தா அம்புட்டு பேருக்கும் சந்தோஷம் தானே. என்ன நான் சொல்றது? பாவம் ஆதி தம்பி ரொம்ப குழம்பி போறாரு. சீக்கிரம் விஷயத்த சொல்லுங்க. நம்மள மாதிரி அவரும் சந்தோஷப்படுவார்ல. ஏப்பா, அது ஒண்ணு இல்ல. நீயும் பாரதியும் ஒன்னா இருக்கணுங்கிறது நாங்க எடுத்த முடிவு இல்ல, அந்த ஆண்டவன் எடுத்த முடிவு. அதனாலதான் எங்கேயோ இருந்த பாரதி எங்க வீட்லயும் உன்னை இப்படி எதிர் வீட்லயும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு. ஏற்கனவே 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்படி எதிர் வீட்ல இருக்காங்க. எப்படி இருக்காங்க? என்னத்த சொல்றது? எப்படி? இப்போ உனக்கும் பாரதிய புடிச்சு போச்சு, பாரதிக்கும் உன்னை புடிச்சு போச்சு. உங்க 2 பேரையும் எங்களுக்கு புடிச்சு போச்சு. அதனால வர்ற முகூர்த்தத்திலேயே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இவனை பாத்தியா நீ? ம்? பாரதியை விட ஓவரா நடிக்கிறானே இவன். ஏதோ முதல் தடவை பாரதியை பாக்குற மாதிரியே நடிக்கிறான். கொஞ்சம் ஓவரா தான் இருக்குல்ல? ஓகே தான். என்ன அதே சந்தோஷத்துல வாயடிச்சு போயிட்டீங்க போல. பாரதியும் இப்படிதான். கல்யாணம்னு சொன்னதும் பேச்சு மூச்சு இல்லாம உள்ள ஓடி போயிட்டான். ஆக்சுவலி அம்மா, பாரதி கிட்ட நீங்க அந்த விஷயத்தை பத்தி பேசுனீங்களா? அவகிட்ட பேசிட்டு தான் உன்கிட்ட பேசுறோம். அவங்க என்ன சொன்னாங்க? அவ சொல்றது இருக்கட்டும்பா. இப்ப நீ என்ன சொல்ற?